தமிழ் கடவுள் முருகனுடைய அறுபடை வீடுன்னு சொல்லப்படுற 6 கோயிலை சுற்றி பார்க்குற ட்ரிப்பில் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த 6 கோயிலுமே நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் சுற்றி பார்க்க போகிறோம். அப்படி ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் ஏறி முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணி விசிட் பண்ணியிருந்தோம். திருத்தணி விசிட் பண்ணது எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. போன வீடியோவோட முடிவில் நம்ம திருத்தணியில் தரிசனம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி அரக்கோணம் ரீச் பண்ணியிருந்தோம். அரக்கோணத்துலேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9:30 போகலாம் நம்ம அரக்கோணம் ரீச் பண்ணியாச்சு. அரக்கோணத்தில் வெயிட்டிங் ஹால் அப்படின்றது பெய்டு வெயிட்டிங் ஹால் கிடையாது, ஃப்ரீ வெயிட்டிங் ஹாலே அவைலபிளாக இருக்கும். அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால் சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அங்கே மொபைல் டிவைசஸ்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு போகிற பிளேஸ்க்கான ட்ரெயின் அரக்கோணத்தில் நைட்டு 10:45க்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு போகிற டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா பழனி. இதுக்காக சென்னை சென்ட்ரல்லேருந்து பாலக்காடு வரைக்கும் போகிற பாலக்காடு எக்ஸ்பிரஸில் நம்ம போக போகிறோம். இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:15 போலலாம் பழனிலேருந்து ரீச் ஆகிடும். இந்த ட்ரிப்பை நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற பிளேசஸை சூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் எங்கே போகலாம்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து பழனி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ட்ரெயின் தான் டேரக்ட் ட்ரெயின் டெய்லி ரன் ஆகிற எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து 350 to 400 சார்ஜஸ் ஆகும். மொத்தமாக நீங்கள் பட்ஜெட்லேயே ரீச் பண்ணுறது இதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ட்ரெயினோட ரூட் பொறுத்த வரைக்கும் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி அரக்கோணம் காட்பாடி வழியாக சேலம் ரீச் ஆனதுக்கப்புறம் சேலத்துலேருந்து கரூர் திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து பழனி வழியாக பாலக்காடு ரீச் ஆகும். சென்னையிலேருந்து திண்டுக்கலுக்கு நிறைய ட்ரெயின்ஸுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பஸ்ஸில் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் பழனி ரீச் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனாலும் திண்டுக்கல்லேருந்து பழனி வர்றதுக்கு ரேராக சில ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணி வர மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெயினில் வரும்போதே பழனி மலையை பார்க்க முடியும். திருத்தணி மலை எப்படி ட்ரெயினில் வரும்போது பார்த்தோமோ அதே மாதிரி பழனி மலை கோயிலை நம்ம ட்ரெயினில் வரும்போதே பார்க்க முடிஞ்சுது. நம்ம ட்ரெயின் அரக்கோணம் வரும்போதே ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த டிலே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. 6:25க்குலாம் நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. சென்னையிலேருந்து பாலக்காடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி தான் தெரியும். மெயினாக இந்த ட்ரெயின் பழனி, ஒட்டன்சத்திரம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சொல்லிட்டு இந்த ஏரியாஸை கவர் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரெயினோட போர்டிலே வழி பழனி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெயினில் போர்டு ஆகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழனியிலே இறங்கிடுறாங்க. பழனி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் போகிறதுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் ரீச் பண்ணலாம். அப்படிலாம் குதிரை வண்டி அவைலபிளாக இருக்கும். 150 rupees சார்ஜ் பண்ணுவாங்க இங்கேருந்து கோயில்கிட்ட போகிறதுக்கு. நம்ம ஆட்டோவில் கோயில் நோக்கி போகும்போதே பழனி மலையோட வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். பழனியில் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி எதுவும் ஐடியா கிடையாது. அதனால் குளிச்சு கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஆட்டோ கனெக்டர் சொல்லியிருந்தோம். அவங்களும் கோயில் பக்கத்தில் ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டு போனாங்க. ஆட்டோக்காரங்க இறக்கி விட்ட இடத்துல ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக பே பண்ணி குளிக்கிறதுக்கும் சில ஸ்பாட்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் தான் போய் குளிக்க போயிருந்தோம். இந்த பிளேஸில் ஒரு ஆளுக்கு குளிச்சு கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. ஹாட் வாட்டருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 10 rupees சார்ஜஸ் ஆகும். இந்த பிளேஸ்லேயே கோயில் சார்பாக ஃப்ரீயாக குளிச்சு கிளம்புறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயுமே நீங்கள் ஃப்ரீயாக வேணால் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கோயிலில் வர பக்தர்களுக்கு முடி எடுக்கும் இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்குது. நாங்கள் இங்கேயே குளிச்சு கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. கோயிலில் எந்தெந்த நேரத்தில் என்ன மாதிரி அலங்காரத்தில் என்ன பூஜை பண்ணுவாங்க சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லே போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஒரு 500 meters கிட்ட ஆகும் கோயில்கிட்ட போகிறதுக்கு. அறுபடை வீடிலே 3ஆம் படை வீடு தான் இந்த பழனி முருகர் கோயில். சிவகிரி மலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மலையில் 150 அடி உயரத்தில் இந்த கோயில் லொக்கேட்டாக இருக்குது. கோயிலோட மலை அடிவாரத்தில் எக்கச்சக்கமான ஸ்டே ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறைய ஸ்டேஸ் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் இருக்கும், உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். கோவில் சார்பாக பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே ரூம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பட் நான் இது வரைக்கும் தங்கினதில்லை, அதை பற்றி டீட்டெயில்ஸ் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. கோயிலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் காலை 5:30 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 3:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மலை அடிவாரத்துலேயே பூஜை பொருட்கள் காவடியுமே விற்கிறாங்க. நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டுமே மலை மேலே ஏறி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலோட மலை அடிவாரத்து பக்கத்துலேயே ஃப்ரீயாக ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஸ்லிப்பர்ஸை சேஃபாக வச்சுட்டு டோக்கன் வாங்கி பத்திரமா வச்சுக்கணும். கொண்டு வர லக்கேஜ்லாம் சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு கோயில் நிர்வாக சார்பாக கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. கிளாக் ரூமில் லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு பேக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
கிளாக் ரூமில் நிறைய லாக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்கள் பேக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லாக்கர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பூட்டு சாவி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பூட்டிட்டு சாவி பத்திரமா வச்சுக்கணும். ரிசப்ஷனில் ஒரு என்ட்ரி போட்டுருணும் நம்ம எந்த லாக்கர் நம்பரில் வைக்கிறோம் சொல்லிட்டு. பழனி கோயில் பொறுத்த வரைக்கும் மலை மேலே வந்து மொபைல் ஃபோன் அலௌட் கிடையாது. ஸோ மொபைலுக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு தனியாக கவுண்டர் வச்சுருக்காங்க. ஒரு ஃபோனுக்கு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டோக்கன் வாங்கி நம்ம சேஃபாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரிக்டாக வந்து மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. பழனி மலை மேலே ஏறுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நடந்து போகிற வழி. நடந்து போகிறதுமே ஸ்டெப்ஸில் போகிறது வந்து யானை பாதைன்னு சொல்லிட்டு 2 வழி இருக்குது. ஸ்டெப்ஸில் கிட்டத்தட்ட 690 படிக்கிட்ட ஏறணும். யானை பாதை அப்படின்றது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சரிவான பகுதி சொல்லிட்டு கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது போக ரோப் கார் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ரோப் காரில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வெயிட்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வெயிட்டிங் டைம் இருக்கும். மலை மேலே போகிறதுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா விஞ்ச். பார்க்குறதுக்கு ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு அதில் சின்னதாக ஒரு கோச் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிசிட்டி மூலிமா கீழே இருக்க கோச்சை வந்து மேலே புல் பண்ணுறது தான் இந்த விஞ்ச் மெக்கானிசம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நாரதர் கொண்டு வந்த ஞான பழத்தை வந்து அடைவதற்காக சிவபெருமான் விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு போட்டி வச்சாரு. யார் உலகத்தை ஃபஸ்ட்டு சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முருகரும் உலகத்தை சுற்றுறதுக்காக தன்னோட வாகனமான மயிலோட சேர்ந்து வந்து உலகத்தை சுற்ற போயிட்டாரு. ஆனால் விநாயகர் தன்னோட அப்பா அம்மா தான் உலகம் சொல்லிட்டு அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்துட்டு ஞானப்பழத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இதனால் கோபம் அடைஞ்ச முருகர் சிவகிரி மலையில் தங்கியிருந்தார். சிவபெருமான் முருகரை ஆறுதல் கூறதுக்காக பழனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் அதுதான் வந்து பழனி அப்படின்ற மாதிரி பேர் மாறி இருக்கு. இதனால புகழ்பெற்ற இந்த சிவகிரி மலையில பல சித்தர்கள் தவம் இருந்து பலன் பெற்றதா வந்து சொல்றாங்க. போகன் சித்தர் அப்படின்ற ஒருத்தர் தான் 9 வகையான அரிய பாறைகள் வச்சு இங்க இருக்க முருகர் சிலையை வடிவமைச்சதா சொல்றாங்க. திருத்தணி போனப்ப எப்படி நம்ம தேர் பார்த்தோமோ அதே மாதிரி பழனியில சாயந்தரம் ஒரு 7 மணி போல வந்து ரெகுலரா வந்து தங்க தேர் எடுப்பாங்க. 100 ரூபா டிக்கெட்லேயே ½ அன் ஹவர்லேயே வந்து சூப்பராக தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. கோயில் வெளியே வந்ததுக்கப்புறம் பிரசாதம் விற்பாங்க. இந்த பிரசாதம் ஸ்டால் வந்து மலை மேலே இருக்கும், மலை அடிவாரத்தில் இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். விபூதி குங்குமம் போன்ற வாசனை பொருட்கள் வாங்கிறதுக்கு கந்த விலாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கடை இருக்கும். கரெக்டாக நம்ம லக்கேஜ் வச்ச அந்த லக்கேஜ் கிளாக் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த கடை இருக்கும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிப்ஸு கடலை பொரி வாங்கிறதுக்குன்னு தனியாக ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த ஷாப் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். சாமி ஃபோட்டோஸுமே இங்கே நிறைய கடையில் வச்சுருப்பாங்க. விலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக 3ஆம் படை வீடான பழனியை தரிசனம் பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. காலையில் ஒரு 6:30 மணி போல் நம்ம பழனி ரீச் பண்ணோம். குளிச்சு கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு அகைன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 11:15 கிட்ட ஆகிடுச்சு. மலை அடிவாரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஆட்டோவில் ரீச் பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. பழனியில் பஸ் ஏறணும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 hours வந்து நமக்கு பஸ் ஜேர்னி தான் இருக்க போகுது. நம்ம நெக்ஸ்ட்டு எந்த கோயில் போக போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.